கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. அதான் 5 வருஷம் கஷ்டப்பட்டது போதாதுன்னு இன்னும் 5 வருஷம் கஷ்டப்படணும் போல இருக்கு. டேய் என்னடா இது வேற லெவல். ஆனா எல்லா வீட்லயும் இந்த ஒரு பையன் இருந்துட்டானா பிரச்சனையே இல்லை உனக்கு. அப்புறம் நீ தானேமா தப்பு பண்ண. தாலி கட்டியாச்சு, நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். மறுபடியும் கோவம் வருது. என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது. என்ன பாரு. ஹலோ ரம்யா, என்ன பாரு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. அவன் கூட வாழக்கூடாது மேடம், தனியா வேணா இருக்கலாம். एक तो मैं करिए दम मेहनत की எங்க வந்து இங்க வந்து நீ என்ன வந்து குரல் கொடுக்குற? எங்க வந்து எங்க இருந்தியா உன் கூட்டாண்ட வரவா? என்னது கூட்டாண்ட வரவாடா? என்னது அவ்வளவுதான் மௌன. என்னது பேசின மௌலியா? நான் டீச்சர் அவன் நீ நிறுவனத்தை மாத்தினா உனக்கு பீஸ் பீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஆகிட்டு இருப்பேன். அது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு போவதான் செய்யும் சரியா. நான் வந்து அடிச்சிருப்பேன், நீ அந்த காரியம் பண்ணல சரியா. நான் அந்த வெட்டி போட்டிருப்பேன்னு வச்சுக்கேன். வெட்டி போட்டிருக்கா? நான் வெட்டி போட்டுமா? பேச கூட முடியல மேடம் எனக்கு இந்த மாதிரிலாம். நீ வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்ப, இந்த மாதிரி ஸ்டூடியோ எல்லாம் போய் பேசிருப்பாங்க, தைரியமா பேசுற. அதால பேச முடியல, என்னாலே பேச முடியல. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதம்பரம் ஆயிருவீங்க. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? அந்த இடம் கேரளாவிலேயே. அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்தி ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். பாத்துக்கங்க. முதல் வாட்டி எப்படி பேசினா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாசம் கழிச்சு என்னோட போன்ல கூப்பிட்டா. யாரு வேணும் கேட்ட. ஃபர்ஸ்ட் கால்ல அவர் இருக்காரா கேட்ட. உங்களுக்கு யாரு வேணும் கேட்ட. நீங்க தாங்க வேணும். சோலி முடிச்சு. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. எங்க மாமா அண்ணன் எல்லாம் வெறுத்து போச்சு. அப்ப சரின்னு சொல்லி 2வது வந்தேன். என்ன பாக்குறதுக்கு வேண்டிய வந்தேன். அதான் ரொம்ப பிடிச்சது மேடம் எனக்கு. சொல்றது உண்மையா? ஒன்னா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம் இருந்தேன். 8 மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. பிரெக்னன்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னன்ட் ஆயிட்டு மேடம். எனக்கு சொந்த தம்பி, இது தங்கச்சி. ஒரு தம்பியா? தம்பி. அட பொம்மால புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா. ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட. பண்ண தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்காம முடியும். நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா? பொறுப்பேத்து நீ இப்ப என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண போறீங்க.
வண்டிட்டு கிளம்பலாம். உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம்டா, வரும்போது என் தம்பிக்கு ஒரு பெல்ட் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவன் அவ்வளவுதான். வாங்கிக்கலாம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. ஒண்ணு பண்ணலாம், நீ பெல்ட் போட்டிருப்பல, அதை கொடு, நான் அவங்கிட்ட கொடுத்துறேன். நான் பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மாவு மில்ல வர துணி மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டிருக்க, இதுக்கு எப்படி நீ பெல்ட் போடாம இருப்ப? பொய் சொல்லாம குடுறா. ஐயா என் மனசுக்குள்ள தீய வச்சா. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல போன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்? நேம் நான் ஜபகுமார். ரைட்ரா, ஆரம்பம்டா.